அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமோ கணபதி நமோ கணபதி நமோ பிரம்மபதே நமஸ்தே ஸ்தலம்போதராய ஏகதந்தாய திகழ்நாசினி சிவசுதாய ஸ்ரீ வரத மூர்த்தையே நமோ நமஹ. மகாகணபதியுடைய அனுகிரகத்தால் பால திருப்புரசுந்தருடைய திருவருளாலும் சங்கடகட சதுர்த்தி விசேஷம். இந்த மாதம் பங்குனி மாதம் சங்கடகட சதுர்த்திக்கு என்ன சிறப்பு அது பார்ப்போம். விஸ்வாச ஆண்டு பங்குனி மாதம் 22ஆம் தேதி 5/4/2026 ஞாயிற்றுக்கிழமை, திருதிய திதி பகல் 11:39 வரை பின் சதுர்தசி திதி. இன்று விசாக நட்சத்திரம் இரவு 11:39 வரை, அதன் பின்பு அனுஷம் நட்சத்திரம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சங்கடகட சதுர்த்தி. நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்திலே உதயமாகுது. சந்திரன் குருவுடைய நட்சத்திரம். அப்ப ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே சூரியனுடைய நாள். சூரிய பகவான் மனதார வேண்டிக்கணும். காலையில ஜபா குசும சங்காசம் காசிபீம் மகதிதம் தமோபதி சர்வ பாவகனம் பிரணோஸ்பதி திவாகரம் என்ற சொல்லி இந்த திவாகரனை மனதார வேண்டிக்கிற. திவாகரன் என்றால் சூரிய பகவான். சூரிய பகவானை மனதார வேண்டிக்கணும். இறைவா, நீ தினசரி உன்னுடைய கடமை தவறாம செய்து வர, இன்றைய தினம் நான் இருக்கும் விரதத்தை நீ துணை புரிந்து கணபதியுடைய அனுகிரகம் பெறதுக்கு நீ துணை புரிந்து சொல்லி சூரிய பகவானை மனதார வேண்டிங்க. காலையில 6 மணி இருந்து 7 மணி சூரிய ஹோரை. அப்ப சூரியனுக்குள்ள ஒரு தீபம் ஏற்றி வைக்கணும் வீட்டுல விரத காலத்துல. அந்தந்த கிழமைக்கு பண்டிகை ஞாயிற்றுக்கிழமைனா சூரிய பகவானுடைய நாள். அஸ்வத் விஜயாத்மி பாசஸ்தானி தன்னு சூரிய பிரஜுதேர் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கணும். அப்போ விநாயகர் மனதார வேண்டி அருகம்புல்ல கொஞ்சம் ஜலம் வச்சு ஒரு செம்புல நல்ல ஒரு வெங்கல செம்பு மாதிரி ஏதாவது வாங்கி வச்சுங்க, அல்லது ஒரு பித்தளை செம்பு, அதுல கொஞ்சம் அருகம்புல் போட்டு சுவாமிக்கு படைச்சு அந்த ஜலம் நம்ம அந்த தண்ணி சாப்பிடணும். தண்ணி சாப்பிட்டு விரதத்தை தொடங்கணும். கணபதியே, என்னுடைய சூரியனுடைய நாள், இந்த வாழ்க்கை சூரியனுடைய பிரகாசம் போல் என்னுடைய வாழ்க்கை பிரகாசிக்கணும். ஏதோ ஒரு காலத்தில் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். நம்ம குடும்பம் க்ஷேமமா இருக்கணும், பிள்ளைங்கள் நல்லா இருக்கணும், மனைவிமார்கள் நல்லா இருக்கணும், கணவன்மார்கள் நல்லா இருக்கணும் சொல்லி மனதார வேண்டிக்கணும். குடும்பம் அதான் முயற்சிக்கலாம். குடும்பம் நல்லா இருக்கணும். பொருளாதார நிலை நல்லா உயரணும். பொருளாதார நிலை நம்மளுக்கு உயரணும்னா நம்மளுக்கு தொழில் நல்லா அமையணும், நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், நல்ல போஸ்டிங் அமையணும், மன மகிழ்ச்சி கிடைக்கணும், எந்த தடை இருந்தாலும் நிவர்த்தி ஆகணும், உறவு முறையில இருக்கக்கூடிய பகை நிவர்த்தி ஆகணும். இந்த மாதிரி நல்லா நம்ம வேண்டிக்கணும். கணபதி கிட்ட வேண்டிக்கும் போது ஏதேனும் ஒரு குறை இருக்கிறது மட்டுமே பிரதானமா வைக்கணும். விநாயகா, எனக்கு கல்யாணம் நடக்கும், கணபதியே எனக்கு நல்ல வேலை அமையணும், விநாயகா நல்ல எனக்கு படிப்பு வரணும் அப்படின்னு வேண்டிக்கணும். நல்ல தொழில் அமையணும், படிப்பு வரணும், திருமணம் நடக்கணும், புத்திர பாக்கியம் வேணும், அதனால நல்ல ஒரு வீடு அமையணும். என்ன கோரிக்கை அது ஒண்ணு வச்சு அந்த சங்கடகட சதுர்த்தி 11 மாதம் தவறாம விரதம் இருந்துவாங்க. நாளடைவில் அது தானாவே சரியாயிடும். தினசரி விநாயகர் வழிபாடு எதுக்கு சொல்லிடுவாங்க? எளிமையான வழிபாடு. நீ எதுவுமே தேவையில்லை. ரோட்டோரமா இருக்கக்கூடிய ஒரு சின்ன அருகம்புல்லு பறிச்சுட்டு இந்த விநாயகர் பெருமானை சமர்ப்பணம் பண்ணி, விநாயகா நான் செல்லும் பதை நீ துணையாக இருந்து வரணும்னு சொல்லி நம்ம யார் வேலைக்கு போறாங்களோ வழி துணையாகவே இருந்து வர்றதா பெரிய பெரிய சாஸ்திர விற்பனர்களா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம வழி துணையாக வரக்கூடிய தெய்வம் எளிமையான கடவுள். முந்தி முந்தி விநாயகர்னு பாட்டு, அதனால்தான் பார்த்தோம். முந்தி முந்தி விநாயகரே அப்படின்னு எதுக்கு பார்த்தோம்? எல்லாத்துக்கும் நமக்கு முந்தி செல்லக்கூடிய தன்மை நம்மளுக்கு வாழ்க்கையில கொடுப்பார். அப்ப கணபதியை தொழுதால் கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்றது அது கணிதான். அதனாலதான் மூஷிக வாகனம் மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. இப்ப விக்ன விநாயகரை பாதத்தை தொழுகும் போது, அவருடைய நமஸ்தே அப்படின்னும் போது நம்மளுக்கு தானாவே அனைத்து விதமான செல்வங்கள் கொடுக்கும்.
அவர் பாதம் கெட்டியா பிடிச்சிக்கணும். கணபதியுடைய பாதம் மூஷிக வாகனத்துல இருந்து காப்பாற்றுவார். அப்ப எலி வாகனம் அவருக்கு, அதான் மூஷிக வாகனம் மோதக அஸ்தர். அப்ப அந்த சங்கடகர சதுர்த்தியில நல்ல குளக்கட்டை படிச்சு சாமர கர்ண விளம்பிர சூத்திர எல்லா வகையான பழங்கள்லாம் படிச்சு அதான் அனைத்து விதமான உபச்சாரங்கள் செய்து வாமன ரூப மகேஸ்வர புத்திர உன்னுடைய தந்தையும் தாயையும் சேர்த்து நான் மனதார வேண்டிக்கிறேன். அப்போ சிவபெருமானையும் பார்வதியை சேர்த்து, பார்வதியுடைய புதல்வனே மகேஸ்வருடைய புத்திரன் உன்னை மனதார வேண்டிக்கிறேன், எனக்கு வழி துணையாக இருந்தது, பாத நமஸ்தே, உன்னுடைய பாதம் பற்றி கொள்கிறேன் அப்படி சொல்லி யார் வேண்டி இந்த விநாயகருக்கு பிரார்த்தனை செய்து வராங்களோ அந்த விநாயகரை இந்த சங்கடகர சதுர்த்தி காலத்துல நம்ம கை மேல் பலன் கொடுக்கும். அதுவும் இன்றைய தினம் குருவுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய விசாக நட்சத்திரம். குரு பகவானை சேர்த்து வேண்டிக்கும் போது மனதுல ஒரு தெம்பு ஏற்படும், நல்ல கல்வி உண்டாகும், புத்தி கூர்மை கொடுக்கும். நம்ம எந்த வேலை செய்தா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு நல்ல புத்தி கொடுக்கும் குரு பகவானை வேண்டிக்கும் போது. இன்னைக்கு சூரியனுடைய நாள்ல சூரியனை தான் வேண்டிக்கணும். அப்ப குருவுடைய நட்சத்திரம், அதனால மனதா குரு பகவானை சேர்த்து பிரார்த்தனை பண்ணி என்னுடைய குடும்பத்தில் நம்முடைய செல்வம் அனைத்தும் வந்து அடையணும். சமூகத்துல நம்ம 4 பேர் மாதிரி நம்ம வாழ்ந்து காட்டணும். யார் வேண்டிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கை மேல பலன் கொடுக்குது. விநாயகரை கும்பிட்டவங்க யாரும் தோல்வி அடைஞ்சதாக இதுவரைக்கும் யாரும் சொன்னதே கிடையாது. ஆனா அந்த அளவு நம்ம நம்ம ஒரு குறை செஞ்சுக்கிட்டே நம்ம விநாயகர் வேணா அந்த விநாயகர் நம்மளுக்கு தண்டிக்க மாட்டார், மூஷிகரே தண்டிப்பார். என் எஜமானை விசுவாசமாக இருக்க சொல்லியா நீ அவருக்கு துரோகம் பண்றியா சொல்லி மூஷிகர் தண்டிப்பார் நம்மளுக்கு. அப்ப நம்ம போற காரியம் தடைப்படுது. அதனால அந்த மூஷிக வாகனங்கிறது அதனாலதான் இந்த பாட்டிலே வருது. அதான் மூலம் மந்திரம் சொல்லிட்டே வரணும். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் கம் கணபதி வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாஹா. இந்த ஸ்வாகா அப்படின்னா ஹோமத்துக்கு, நமகண்டா ஜபத்துக்கு. அப்போ ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கம் கம் கணபதி வரவரத சர்வஜனமே வசமானிய நமக அப்படி சொல்லி ஜபம் பண்ணிட்டே வரணும். இல்ல பக்தம் உண்டாயக்கும் அப்படின்னு சொல்லி வரணும். அந்த மாதிரி ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு பலன். அல்ல வேதம் கம் கணபதியே நமங்கிற மந்திரம் மாதிரி எதேன்னு ஒண்ணு நம்ம உபச்சாரம் பண்ணி சாமியை சேவிக்கும் போது மனதார தீபம் ஏற்றி ஒரு 5 தீபம் ஏத்துங்க. பஞ்சபூதம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூதம், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமிங்கிற பஞ்சபூதம் நம்ம உடம்புல இருக்குது தாது பொருட்களாக. அப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூதம் சரியான முறையில இயங்கணும், தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கணும். அதனால 5 தீபம் ஏத்துங்க, விநாயகரை மனதார வேண்டிங்க, கொழுக்கட்டை நெய்வேத்தியம் பண்ணுங்க. வழிபாடு நம்ம தவறாம செய்து வர 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 நம்மளுக்கு குடும்பத்துண்டான மகிழ்ச்சி, செல்வம் அனைத்தும் அடையும். நிறைய சரித்திரம் நீங்க படிச்சிருப்பீங்க, நிறைய சரித்திரம் கூட பார்த்துருப்பீங்க. விநாயகரை மற்ற தெய்வத்தோட எளிமையான வழிபாடுன்னு சொல்லியிருக்காங்க. விநாயகர் சங்கடகர சதுர்த்திக்கு திரைச்சந்திரனை தரிசனம் செய்து வழிபாடு செய்து மாதிரி நம்ம பூஜை புனஸ்காரம்னு நம்ம செய்துட்டு வரும்போது எல்லையில்லாத செல்வம் நம்மளுக்கு கிடையாது. வற்றாத செல்வம். குபேரனே ரொம்ப கஷ்டப்படுறாரு, அகங்காரத்தால் செல்வத்தை இழந்தார் குபேரன். அப்ப குபேரனுக்கு அந்த புத்தி புகட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம விருந்துக்கு படைச்சா நம்மளுக்கு செல்வம் குறையாதுன்னு. அப்ப ஒரு நபருக்கு அவருக்கு திருப்திப்படுத்த முடியல. அந்த மாதிரி விநாயகருக்கு நம்ம மனதார வேண்டிக்கணும், அகங்காரத்தோட வேண்டிக்க கூடாது. அதனால சிவனே சிவபெருமானுடைய மைந்தனே, அம்பிகையுடைய பாலகனே, கணேஷா, விக்ன விநாயகா, செல்வ விநாயகா, வரசித்தி விநாயகா, துண்டி விநாயகா அப்படின்னு நிறைய கணபதிகளுடைய பேர். அப்போ அந்த விநாயகரை மனதார வேண்ட 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 நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அருள் எல்லையற்றது. நல்ல முதல்ல கிடைக்கக்கூடியது ஞானம்தான்.
விநாயகர் கும்பிட்டா என்ன, நல்ல புத்தி கூர்மை கொடுக்கும். புத்தி கூர்மைனா என்ன, படிப்பு மட்டும் கிடையாது. நம்ம ஒரு ஆள்கிட்ட பேசுறோம்னா எப்படி பேசணும், என்ன முறையில நடந்துக்கணும், அவர் என்ன ரூபத்துல நம்ம பதில் கொடுக்குறார், அதுக்கு நம்ம என்ன தக்க மாதிரி பதில் கொடுக்கணும், என்ன பதில் கொடுக்க கூடாதா தெரிஞ்சுக்கிட்டு அதாவது சொல்ல சமயம் மறந்து பேசிதான் சொல்லணும். மறுமாகமா சொல்லணும்னா குறிப்பறிந்து செயல்படுதல், அதெல்லாம் கொடுத்துருவார். அவர் தானாவே வாரி வாரி வழங்கக்கூடியவர் விநாயக பெருமான். அதனால இன்றைய தினம் மூஷிகா வாகனனை போய் தரிசனம் செய்து விநாயக பெருமானை மனதார வேண்டிட்டு விரதம் இருந்து ஒரு அரும்புல் மாலை சாத்தி அர்ச்சனை செய்து வர வர தானாகவே உங்களுக்கு அனைத்து காரியம் ஜெயமடை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா, ஜெய்பாலா, ஜெய்பாலா. வாழ்க நன்றி, வணக்கம்.